பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது. மாஸ்க் போட்டுக்கலாம். திருத்தூர் பண்டிகைக்கு பின் வருகிற 13ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனைக்குரிய வேத பகுதி இந்த பரிசுத்த லூக்கா என்பவர் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 தொடங்கி 37 வரைக்கும் வாசிக்கிறோம். கடந்த 5 மாதங்களாய் இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி கொள்ளை நோயும் ஆண்டவரே சத்துருக்களுக்கு விரோதமா ஆண்டவரே சத்துருக்களை நோக்கி வந்த 5 மாதத்தில் எங்களுக்கு விடுதலை கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய அரசாங்கத்தின் ஆணைப்படியும் பேராயர் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவும் வார்த்தையை கேட்டு செய்த திருவிகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த வார்த்தை வழியாய் எங்களோடு கூட பேசும்படியா எங்கள் வாழ்வை நாங்கள் சரி செய்து கொண்டு வாழ அருள் செய்யபடியா இயேசு நாமத்தில் கேட்டு வச்சுள்ள ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமை? புத்துயிராய் கிடக்கிறவன்
ஒரு மனிதரை 3 பேர் பார்க்கிறார். 2 பேர் பக்கமாய் விலகி போகிறார்கள். ஒருவன் மாத்திரம் அவனுக்கு உதவி செய்கிறார். இதைத்தான் ஆண்டவர் ஞான ஓமையாய் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது குத்துவிலாய் கிடக்கிறவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் 20 மைல் தூரம், கிலோமீட்டர் 200 பார்த்து. அந்த பாதையெல்லாம் அடர்ந்த காடுகள், பாலைவன பகுதி, மரங்கள் நிறைந்த பகுதி, புதர்கள் நிறைந்து அந்த வழியில் செல்வதென்றால் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் அதிகமாய் உலாவுகிற பகுதி. அந்த பகுதியில இந்த ஒரு மனுஷன் போகிறான். அவனை குத்துகிறாய் கள்ளர்கள் விட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி, யார் உனக்கு பிறன் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் இந்த ஓமையை சொல்கிறார். இன்றைக்கு கூட நமக்கு யார் பிறன் என்பதை அறிந்து கொள்ள இந்த வேதத்தின் வழியாய், வேத வார்த்தையின் வழியாய் நாம் உணர்த்தப்படுகிறோம். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளில் கொடுத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று, குற்றுயிராய் விடுகிற உலகம், வேடிக்கை பார்க்கிற உலகம், இரக்கம் நிறைந்த உள்ளம். குற்றுயிராய் விடுகிற உலகம், வேடிக்கை பார்க்கிற உலகம், இரக்கம் நிறைந்த உள்ளம் என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். முதலாவது காரியம், குற்றுயிராய் விடுகிற உலகம். எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் 20 மைல் காட்டு பகுதி, பாலைவன பகுதி, கொள்ளையர்கள் உண்டு, கள்ளர்கள் உண்டு, திருடர்கள் உண்டு என தெரிந்தும் அந்த வழியாய் இந்த சகோதரன் துணிஞ்சு சென்றானே, அவனுடைய துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும். அவனுக்கு தெரியும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு 38 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும். அது பாலைவன பகுதி, காட்டு பகுதி, மரங்கள் நிறைந்திருக்கும். கொள்ளையர்களும் கொலைக்காரர்களும் அல்லது கள்ளர்களும் திருடர்களும் ஒளிந்திருந்து அந்த பாதையில் செல்லுகிறவர்களுடைய சொத்தை அபகரிப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? இந்த பக்கமாய் நடந்து சென்றவனுக்கு கண்டிப்பாய் தெரிந்திருக்கும். தெரிந்தும் கூட அவன் தைரியமாய் சென்றான் என்று ஒரு பதிவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவனுடைய நிலை மிக பரிதாபமாக ஆகிவிட்டது. இரவில் பயணித்தபடியினால் அவன் காயப்பட்டால், குத்துயிராய் உயிருக்கு போராடும் நிலையில அவன் தள்ளப்பட்டால், அவன் பொருளையும் அவனுடைய செல்வத்தையும் ஆஸ்தியையும் இழந்து போனான். எவ்வளவு செல்வம் கொண்டு வந்தால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில், நடு இடத்திலா அல்லது காட்டுக்குள்ளா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட விஷயம், குத்துயிராய் ஒரு மனிதன் கிடக்கிறான். இன்றைக்கு கூட பாருங்கள், இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்று நாம் யோசிக்க கூடாது. இன்றைக்கு பத்திரிகையை நீங்கள் திருப்பி பாருங்கள், அல்லது டிவியை ஆன் செய்து பாருங்கள். எங்காவது இந்த தமிழகத்துல, இந்தியாவில, உலகத்தில கொள்ளைகள், கொலைகள் அல்லது சொத்துக்காக அல்லது நகைக்காக ரோட்ல வயசான அம்மா கூட நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. 2 பேர் பைக்கில் இருந்து 2 பேரும் கிலோமீட்டர் போட்டு அந்த செயினை அறுத்து போகிறார்கள். இன்றைக்கும் கூட கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட களவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் மனுக்குலத்தை அநேக மக்கள் குத்தியாய் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குத்தியாய் இருக்கிறார். அவர்கள் யார்? உழைக்காமல் சாப்பிட நினைக்கிறார்கள். கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், திருடர்கள், கள்ளர்கள், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறவர்களுக்கெல்லாம் உழைக்காமல் சாப்பிட நினைக்கிற மனம் உள்ளவர்கள். உழைக்காமல் சாப்பிட கூடாது. வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்ல முடியுமா? உழைக்காமல் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 19 எடுத்து வாசிப்பார்கள். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மீண்டும் இந்த மண்ணுக்கு திரும்ப வரைக்கும் எப்படி சாப்பிடணுமா? நெற்றி வேர்வை இடத்தில் சிந்தி இப்படி துடைக்கிற வரைக்கும் உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் மனிதன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கூட்டம் திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறார்கள், திட்டம் போட்டு திருடுகிறார்கள், திட்டம் போட்டு காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் உழைக்காமலே சாப்பிடுகிற கூட்டத்தை சார்ந்தவர்கள். அப்படி நாம் ஒரு காலம்
இருக்கக்கூடாது. ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையை உழைக்காமல் சாப்பிடக்கூடாது. யாரையும் குற்றுயிராய் விடுவதற்கு நான் ஒரு காரணவாதியாய் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை என்னையும் எச்சரிக்கிறார். பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்க 11 போங்க. வேதம் சொல்லுகிறது, பாவிகள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், கள்ளர்கள் உனக்கு நயம் காட்டினார். நயம்னா ஆசை வார்த்தை. அங்க போய் அவனை அடிப்போம், அவன் கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினை உருவிட்டு போவோம், வா அந்த பொண்ணு தனியா போகுது என்று சொல்லி நயம் காட்டுகிறானே, அந்த நயம் காட்டுவதற்கு நீங்கள் தான் என்ன பண்ணக்கூடாதா? சம்மதிக்க கூடாது. மீண்டும் வாசிக்கிற பார்த்தேன். பாவிகள் உனக்கு ஏற்கனவே அவன் பாவியா இருக்கிறான், அந்த தொழில் செய்யலாம், அவன் திருடனா இருக்கிறான், கொள்ளைக்காரனா இருக்கிறான், கொலைக்காரனா இருக்கிறான், அப்படிப்பட்டவன் கூப்பிட்டால், நயம் காட்டினால், உழைக்காமல் சாப்பிடலாம் வாயுடன் அழைத்தால் நாம் ஒரு காலம் விடப்படக்கூடாது, சம்மதிக்க கூடாது. அடுத்த 11 எங்களுடைய அடுத்தவனை கொன்று ரத்தம் கீழே சிந்தும்படியாய் ஒளிந்திருந்து குற்றம் ஒரு குற்றம் செய்யாத அப்பாவிகளை எல்லாம் எந்த ஒரு காரணமின்றி அடித்து சொத்தை மாத்திரம் எடுத்துக் கொண்டு ஓடிவிடலாம். வாயில் யாராவது கூப்பிட்டால் நாம் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது? ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஒத்து போகக்கூடாது, இந்த காரியத்தில் இறங்கக்கூடாது, அவரோடு கூட உறவக்கூடாது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் சரி, நான் உழைக்காமல் எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவனுக்கு நீங்களும் நானும் அறிவுரை சொல்ல வேண்டியவர்களாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்துல மனுஷனை ஏண்டா படைச்சேன், ஏன் படைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்தின் 5 வாசிக்கலாம், அடுத்து 12 வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று, மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வித்தமும் பொல்லாததே என்று, each and every day is going worst, is going worst. அவருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாது. ஆண்டவர் சொல்கிறார், நித்தமும், every day, each and every day is worst. அப்புறம் 12 வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார். பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பார்த்தார்? பூமியை பார்க்கிறார். பூமி முழுசும் சீர்கெட்டு போய் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்படாமல், வேத வார்த்தைக்கு உட்படாமல் இந்த உலகம் எல்லாம் சீர்கெட்டு இருக்கிறதை பார்க்கிறார். இந்த மாம்சமான யாவரும், மனுஷனும் மனுஷியும் இந்த உலகத்தில் செய்யக்கூடாத பாவங்கள் எல்லாவற்றையும் செய்து அவனுடைய தண்டனைக்கு தகுதியானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஏன் இந்த மனிதனை நான் படைத்தேன், ஏன் இந்த மனிதனை நான் படைத்தேன்? இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் குற்றுயிராய் கிடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சமுதாய மக்கள் குற்றுயிராய் கிடந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தேசம் குற்றுயிராய் கிடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதன் உள்ள உடைந்து போய் குற்றுயிராய் நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி மன எண்ணத்தோடு சிந்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த உலகம் மனிதனை குற்றுயிராய் விடுகிற உலகம். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை பார்த்தேன். இந்த கொரோனா காலத்துக்கு பிற்பாடு வேலை வாய்ப்பு இல்லாமல் அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பெண்களும் கூட கொஞ்சம் கொள்ளையடிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பார்கள். எனவே வேணும் சொல்ல வேலைகளை சம்பாதிக்க முடியவில்லை, சாப்பிட வேண்டும், இந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பார்கள். இனிமேதான் நாம் எப்படி இருக்கிறோமா? என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் நான் காண்பித்தால் மற்றவருடைய உள்ளத்தில் ஆசை எழும். குறைத்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு வாட்ஸ்அப்பில் நான் பதிவிப்பார். அப்படியானால் நீங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம்? ரோமர் 2:8 வாங்க வேகமா போலாம். ரோமர் 2:8
சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ ஆண்டவருடைய உக்கிர கோபாக்கினை வரும். உக்கிர கோபாக்கினை வரும். எனவே தேவ நீதிக்குத்தான் நாம் பயப்பட வேண்டும். தேவனுடைய சத்தியத்திற்குத்தான் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் தான் நாம் உட்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படி யாரும் யாரையும் குத்துயிராய் விடாதபடி வாழ கர்த்தருடையும் இதையும் அழைக்கிறார். இரண்டாவது காரியம், வேடிக்கை பார்க்கிறவுடன் இன்று உலகத்தில் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே, நியாயத்திற்காக போராட பாடுபட யாரும் இல்லை, நீதி நிமித்தம் துன்பப்பட இன்றைக்கு யாரும் ரெடியா இல்லை. வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் துன்பப்படுங்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. எதற்காக? நீதியை நிலைநாட்ட, நீதிக்காக, நியாயத்திற்காக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இன்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். வாசிங்க மத்திய 5:6 நீதியின் மேல் பசியும் தாகமும் இருக்கணும். வாஞ்ச நீதி செய்யறதுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு இடத்தில் அநியாயம் நடக்கும் என்று சொன்னால் அந்த அநியாயத்தில் தட்டி கேட்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இருந்தால்தான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் எங்க போவாங்க? வாரம் கோயிலுக்கு வந்ததால் மாத்திரமல்ல, உண்டியல் போடுவதனால் மாத்திரமல்ல, ஆண்டவருக்காய் கொஞ்சமாவது பாடுபடுகிற மனமுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் என்னை உயர்த்துகிறவராய், ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தப்பிடிக்கிறவராய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அப்படியானால் அதே 5:10 வாசிங்க. அவங்களுக்கு தான் பரலோகம். கஷ்டப்படாம எந்த ஒரு கூலியும் எனக்கு கிடைக்காது. கஷ்டப்படாமல் பரலோகம் வாழும் எனக்கு கிடைக்காது. கிறிஸ்துவுக்காய் கஷ்டப்படுகிறவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அவமானப்படுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்து பாடுபடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களுக்கு தான் பரலோகம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லி இங்க பாருங்க, 2 பேர் வந்தாங்க. வாசிங்க மலூக்கா 9 31. அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வரார், தூயராய் கிடக்கிறான். அந்த வழியா ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன் வந்து என்ன பண்றாங்க? அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்ப இந்த ஆசாரியன் என்ன முடிவு பண்ணிட்டான்? அவன் செத்துட்டான் முடிவு பண்ணிட்டான். புத்துயிராய் முழங்கிட்டு கிடக்கிற அவனை பக்கத்தில் போய் பார்த்துதான் சத்தம் கேட்டிருக்கோம். இந்த ஆசாரியன் வேகமாய் கோயில் வைக்கிறதுக்கு போறார். கோயிலுக்கு போய் என்ன சொல்ல போறாருங்க? அன்பை பத்தி போதிக்க போறார், இரக்கத்தை பத்தி போதிக்க போறார். இங்க புத்துயிராய் கிடக்கிற ஒரு மனிதரை காணாத நீ எவ்வளவு பெரிய பிரசங்கம் செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வேகமா ஆலயத்தில் போய் ஆடைகளை அணிந்தாலும் பூஜை செய்தாலும் சர்வீஸ் நடத்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆசாரியம் கண்டு பக்கமாய் விளைவிப்பார். அடுத்த லேவி வந்து எவாஞ்சலிஸ்ட், கேட்டகிஸ்ட் மாதிரி, நம்ம கேட்டகிஸ்ட் மாதிரி வச்சுங்க. குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதனை பார்த்து கேட்டகிஸ்ட் என்ன பண்றாங்க? பக்கமாய் விலகி போறாங்க. ஆனால் நான் போய் ஆலயத்தில் என்ன போதிக்க போகிறேன் தெரியுமா? யாக்கோபு 2:8 வாசிக்கலாம். யாக்கோபு 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புத்துயிராய் கிடக்கிற இடத்தில் நீ அன்பு கூறு என்று வேதம் சொல்லுகிறது என்று நான் சொல்லலாம். Is it right? Is it right on the part of the Assyrian? Is it right on the part of the Levian? No. உன் நீ கண்ணில் காண்கிற ஒரு சகோதரத்தில் நீ அன்பு கூறாமல் காணாத கர்த்தருக்கு எப்படி அன்பு கூற முடியும்? How it is possible? Is it possible? காண்கிறாய், ஒரு புத்துயிராய் கிடக்கிறான், அவனை போய் பார்த்து தூக்கி அவனுக்கு வேண்டியதை செய்ய உனக்கு படவில்லை. ஆனால் நீ
என்று இங்கிருந்து பிரசங்கித்தால் அந்த பிரசங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் ஒரு காலம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தான் சொல்லிக்கிறேன், கர்த்தர் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். He never accepts, he never recognizes. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வாயும் பேச வேண்டும், வாழ்க்கையும் பேச வேண்டும். அப்படியானால் குற்றுயிராய் கிடக்கிற இன்றைக்கு சமுதாயத்தை குறித்து யார் கவலைப்படுகிறார்கள்? குற்றுயிராய் இருக்கிற சபைகளை குறித்து யார் கவலைப்படுகிறார்கள்? எளிமையாக இருக்கிற ஏழைகள் இருக்கிற சபையை குறித்து யார் கவலைப்படுகிறார்கள்? எங்கே கூட்டம் ஓஹோ என்று ஓடுகிறது, டான்ஸ் ஆடுவதற்கு ஆடுவதை புகழ்ந்து பாடுங்கள், நடனத்தோடும் தம்பரோடும் விகளையோடும் சுரமண்டலத்தோடும் யாரோடும் தீ குடலோடும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாங்கள் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் பிரயோஜனமில்லை. குத்துயிராய் கிடக்கிற சபைகளை, குத்துயிராய் இருக்கிற உள்ளங்களை, குத்துயிராய் காணப்படுகின்ற ஒரு ஜாதியை, குத்துயிராய் கிடக்கிற சமுதாயத்தை நீங்கள் நான் கண்ணோக்கி பார்க்காவிட்டால் அவருடைய பார்வையில் நம்முடைய ஜெபம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். இந்த உலகத்தில் காண்கிற உன் சகோதரனுக்கு குறைச்சல் குத்துயிராய் கிடக்கிறான். உன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்றில் கண்டு கண்டு உன் இருதயத்தை அழைத்துக் கொண்டால் என்ன இல்லையா? இல்லை, தேவ அன்பு இல்லை, தேவனோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லை, தேவனோடு கூட உனக்கு உறவு இல்லை, தேவனோடு கூட உனக்கு இல்லை இல்லை இல்லை. அதான் முடியும். அப்படியானால் இன்னைக்கு நாம் குற்றுயிராய் வேதனையோடு பாடுகளோடு அவமானத்தோடு போராட்டத்தோடு சோதனையோடு காணப்படுகிற மக்களுக்கெல்லாம் நான் ஆறுதலாக இருக்கிறேனா? எப்படிப்பட்ட உதவி நான் செய்தேன்? How best and how far? How best and how far I can? சொல்லும்படியான வாழ்க்கை ஞாபக புஸ்தகத்திலே குறிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்திலே குறிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்படியால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜீவ புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே குறிக்கும்படியான வாழ்வை குத்துயிராய் கிடக்கிற மனிதனை நீங்கள் நான் சந்தித்து அவருக்கு உதவி செய்யாத பட்சத்தில் ஒரு காலம் நாம் பரலோகம் செல்வது என்பது இயலாத ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் நான் காண வேண்டியவர்களாக மாறும். பிரேசில் நாட்டில், சவுத் அமெரிக்காவில் ஒரு கேத்தலிக் பிஷப் இருந்தார். அந்த கேத்தலிக் பிஷப் ஒரு கவுன்சில் கூட்டத்தை முடித்துவிட்டு அவருக்கு மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் என்ன, நாம் எல்லாரும் பெரிய பங்களாவில் வாழணும், நல்ல சூபாயி அப்படிங்கிற சமயக்காரன் நல்லா சமைச்சு போறான், நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறோம், எல்லா பாதரும் சர்வீஸ் விட்டு போய் எல்லாம் படுத்துக்கிறாங்க, என்ன நடக்குது உலகத்துல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேசில் நாட்டு பிஷப் ரோட்டுக்கு வந்தார். யார்கிட்டையும் சொல்லிக்கல, ரோட்டுக்கு வந்தார். ரோட்டுக்கு வந்து நடந்து போய்கொண்டே இருந்தார். மக்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்தார், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தார், எல்லாரையும் பார்த்து கொண்டே போய் கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. குழந்தைகள் 2 பேர் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு தாய் பக்கத்திலே அமர்ந்திருந்தார். அந்த தாயினுடைய முறையிலே பால் குடித்துக் கொண்டிருந்தது ஒரு சின்ன பிள்ளை, கை குழந்தை. எல்லாரும் அந்த அவளும் அழுகிறார். அழுத பொழுது பக்கத்திலே போய் நின்ற பிஷப், என்ன ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? 2 பிள்ளையும் அழுகுது, நீங்களும் அழுகுற, ஒரு பிள்ளை பால் குடிச்சுட்டு இருக்கு, அதுவும் அழுதுதானே தெரியுது, என்ன விஷயம்? ஐயா, நாங்கள் சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டேன். இந்த பிறந்த குழந்தைக்கு என்னால் பால் ஊட்ட முடியவில்லை. அந்த பிள்ளை உறிஞ்ச பால் வரவில்லை, ரத்தம் தான் வருகிறது. இந்த பாருங்கள் என்று சொல்லி அவர் காண்பித்தார். பேராயின் மனம் உடைந்தது, பேராயின் மனம் உடைந்தது. மீண்டுமாய் போனார், கவுன்சில் கூட்டத்தை கூட்டினார், எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தார். ஏழைகள், எளியவர்கள், வாழ வழியில்லாதவர்கள், உழைக்க முடியாதவர்கள், தகப்பனற்றவர்கள், தாயற்றவர்கள், தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களுக்கெல்லாம் உடனடியாக ஆர்பனேஜ் ஹோம் ஒவ்வொரு பாரிஷையும் துவங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். ஒவ்வொரு டயசிஸிலும் ஓல்ட் ஏஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். அன்றைக்கு சவுத் அமெரிக்கா பிரேசிலில் தொடங்கித்தான்
உலகம் முழுவதும் ஆர்பனேஜும் ஓல்டேஜ் ஹோமும் வந்தது என்ற வரலாற்றை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு பால் குடிக்கிற பிள்ளை தாயினுடைய உலகிலிருந்து ரத்தத்தை குடிக்கிறதை பார்த்து பிச்சக்கூடிய உள்ளம் கலங்கி போனது. நாம் இந்த உலகத்தில் குற்றவாளிகளாய் கிடக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நாம் உள்ளம் கவலைப்படுகிறதா? உள்ளம் கவலைப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுங்க, மத்திய 5:46 உங்களுக்கு சோறு போடுறவங்க வாங்க அப்படி கூப்பிடுறவங்களுக்கே நீங்க சோறு சமைச்சு போட்டா என்ன பலன்? கர்த்தருடைய ஜீவ புத்தகத்திலே இன்னார் இவருடைய சொந்த மருமகனுக்கும் இன்னார் அவர் சம்பந்திக்கும் சோறாக்கி போட்டார்கள் ஒரு கால ஜீவ புத்தகத்தில் எழுதப்படா. நீ யார் உனக்கு அயலான் என்று தெரியும், யார் குற்றுயிராய் கிடக்கிறார் என்று அறிந்து, யார் தேவையில் வாழ்கிறார் என்று உணர்ந்து, யார் ஐயோ பாவம் அப்படி சொல்லும்படியான நிலையில் ஆடை இல்லாமல் அரையாடையில் காலாடையில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீ எந்த அளவுக்கு உதவி செய்கிறீரோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜீவ புத்தகத்திலே ஞாபக புத்தகத்திலே எழுதுவாரே அல்லாமல் ஆசிரியர் உங்களை சிநேகிக்கிறவர்களே உங்களுக்கு பிரியாணி போட்டதற்கே நீங்கள் பிரியாணி சமைச்சு போட்டால் ஒரு பலன் இல்லை. எல்லாரும் நல்ல ஜோம் பண்ற ஆயக்காரர் தான் செய்யறார். அவரை போல நாம் வாழக்கூடாது என்பதை கருத்து உங்களுக்கு விளக்கம் எடுத்துரைக்கிறார். கடைசியாக இரக்கம் நிறைந்த உலகம். கரெக்டா 10 மணிக்கு முடிச்சிடலாம். இரக்கம் நிறைந்த உலகம். சமாரியம் செய்த 11 காரியங்கள் வாசிங்க. 33. மூன்றாவதாக ஒரு ஆசாரியன் வந்தான், பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியன் வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனான். மூன்றாவதாக சமாரியன் வருகிறான். அவனுடைய செயல்கள் 11 காரியங்கள் சொல்லுங்க. அவனை கண்டு பக்கத்துல போனா, பக்கத்துல போயிட்டானா, ஐயோ பாவம் யாரு பத்த பிள்ளையோ அப்படி சொல்லி படம் சொல்லிக்க வேண்டாம். இது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தாலையா எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க வீடு உண்டு, காடு உண்டு, ரோடு உண்டு, நாங்க வாரம் போறோம் வரோம். No, that's not good. Before Lord, before God, before Lord Jesus, He expects something you want to do. நீங்க செய்யணும், எதையாவது செய்யணும். பார்த்தான், மனதுருகினான், கிட்ட வந்தான், எண்ணெய் பார்த்தான், திராட்சரசம் ஊற்றினான், தாயம் கட்டினான், தன் வாகனத்தை ஏற்றினான், சத்திரத்துக்கு கொண்டு போனான். வராமலை தன் நைட்டுக்குள்ளாக இருக்கான். அடுத்த நாள் காலையில் புறப்படுறப்ப 2 தினாரியம் காசு எடுத்து சத்திரத்தில் கையில் கொடுத்து, இதை இவனுக்கு செலவுக்காக இதை அட்மிஷன் ஃபீஸா அட்வான்ஸ் வச்சுக்க. அப்படிதான் சொல்றா, அட்வான்ஸ், இட்ஸ் ஒன்லி அட்வான்ஸ். இதற்கு மேல் ஏதாவது செலவானால் என் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் உனக்கு நானு தர்றேன் என்று எழுதப்படாத செக்கை அந்த சத்திரத்தார் கையில் கொடுத்து சேர்த்தான். எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ஏழைக்குத்தான் கஷ்டம் தெரியும், காயப்பட்டவனுக்குத்தான் வேதனை தெரியும். ஒரு பழமொழி சொல்வாங்க, தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தாதான் தெரியும். தலைவலி என்னடா பெரிய தலைவலி அப்படி சொல்றா பாருங்க. அவனுக்கு வரப்பதான் அவன்டா எனக்கு பயங்கரமான தலைவலி. தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தாதான் தெரியும். வாசி நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் ஒரு நண்பன், உங்ககிட்ட அதிகமா அனுபவிச்சவன், உங்ககிட்ட அதிகமா சாப்பிட்டவன், உங்ககிட்ட நிறைய காசை பிடிக்க தின்னவன், அவன் உன்னை நேசிப்பது இயற்கை. இட்ஸ் நார்மல், இட்ஸ் குவைட் நார்மல். ஆனால் கஷ்டத்தில் உதவத்தான், இடுக்கணில் உதவத்தான், வேதனையிலே பாடுகளிலே குத்துயிராய் கிடக்கிற போது உதவத்தான் யார் கொடுத்திருக்கா? சகோதரன் கொடுத்திருக்கா. நீ யாரையெல்லாம் சகோதரன் என்று சொல்கிறாய், நீ யாரையெல்லாம் சகோதரி என்று நேசிக்கிறாயோ, அவரை யாரெல்லாம் சகோதரி என்று சொல்கிறார்களோ, அவர்கள் யாரெல்லாம் சகோதரி என்று நேசிக்கிறார்களோ, அவர்கள் வழியாய் இடுக்கண்ணில் உதவத்தான் சகோதரன் பிறந்திருக்கிறார். அப்படியானா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல கிறிஸ்தவன். தினமும் படுக்கைக்கு செல்லும் முன் இனி நீங்கள் தினமும் படுக்கைக்கு நான் செல்லும் முன் இன்றைக்கு நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், என்னால் இன்றைக்கு எத்தனை பேர்
உதவி பெற்றார்கள்? எவ்வளவு பேருக்கு நான் ஆறுதலான வார்த்தையை கூறினேன்? எவ்வளவு பேரை நான் ஆற்றினேன்? எவ்வளவு பேரை நான் தேற்றினேன்? எவ்வளவு பேருக்கு நான் அன்றைய கையை தட்டி கவலைப்படாதா என்று நான் சொன்னேன் என்று ஒரு கணக்கிட்டு பாருங்கள். You count everything. You write in notebook. ஒரு மாசத்துல என்ன செஞ்சீங்க, ஒரு வருஷத்துல என்ன செஞ்சீங்க என்பதை நீங்கள் நானும் நினைத்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காரணம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அஞ்சிருங்க, மத்தை அஞ்சிருங்கப்பா. நீங்க சொல்லுங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் இரக்கம். நீ உதவி பண்ணாதான் அவர்களுக்கு உதவி கிடைக்கும். நீ உதவி செய்யவில்லை, நீ கருத்தியோடு ஒருவனை பார்க்கவில்லை, அவனை ஏராளமாய் நீ பார்த்து மனதுடையவனாக இருந்தால் கர்த்தருடைய இரக்கமாய் பார்ப்பார். கர்த்தருக்கு உனக்கு இரக்கமா? அப்படியானால் இன்னைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும்? அவன் இதே தொலைப்பார்த்து எப்ப பார்த்தாலும் இந்த உதவி செஞ்சுட்டே இருக்கணுமா? அப்படி கேட்காதீங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்க நான் முடியும். சரியா பண்ணுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போக கூடாது. கஷ்டம் வரலாம், நன்மை செய்யறதுல உங்க மன கஷ்டம் வரலாம், உதவி செய்யறதுல அடுத்தவங்களை நேசிக்கிறதுல கஷ்டம் வரலாம். இட்ஸ் குவைட் நார்மல். கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் ஒரு காலம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், நியாயசாஸ்திரியை பார்த்து, வக்கீல பார்த்து, வக்கீலே உனக்கு பிறன் யார்? உதவி செய்கிறவனா? உதவி செய்கிறவன் தான் உனக்கு பிறன் என்று சொன்னார். நீயும் போய் அப்படியே செய். இதான் ஆண்டவருடைய பதில். இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிறன் யார்? குத்துயிராய் கிடந்த அந்த சகோதரனுக்கு உதவி செய்தவன் என்று நீங்கள் நினைப்பீர்களா? நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் எனக்கும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் மேற்கொண்டு ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. சபைகளுக்கு அறிவிப்புகள். சபை சந்தா செலுத்துகள், அது ஒரு கடமை. ஹார்வெஸ்ட் பண்டிகை பார்ட்டிகளை செலுத்துகள் ஒரு கடமை. அருணோதயத்திற்கு 200 ரூபாய் சந்தா கொடுங்கள். உங்கள் வீட்டிற்கே அருணோதயம் வந்து சேரும். யாராவது சந்தா கட்டி அருணோதயம் வரவில்லை என்று சொன்னால் எனக்கு சொல்லும்படியாய் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் இறுதிகளை இந்த மாதத்திற்குள்ளாகவே நமது சபையின் பிசிடிசி எக்ஸிட்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் யாராவது அரியர் கட்டினால் அவர்களையும் இந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி நம்முடைய சபையின் சேர்மன் ரெவரண்ட் ஜே குமார் ஐயா அவருடைய ஆலோசனை அறிவுறுத்தல்படி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்க எப்பொழுதும் மாஸ்க் அணிந்து செல்லுங்க. மாஸ்க் அணியவில்லை என்று சொன்னால் 200 ரூபாய் அபராதம். எச்சில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம். ஹெல்மெட் போட வேண்டியதால் 100 ரூபாய் அபராதம். இதுல எது ரொம்ப சின்ன காசு? அதுதான் ஹெல்மெட் போடாம போயிடாது. ஹெல்மெட் போட்டு போங்க, மாஸ்க் எப்பொழுதும் அணியுங்க. அடுத்தது எச்சி எங்கேயும் துப்பாதீங்க, பேசியில் துப்ப வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தின் அறிவுரையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.